வணக்கம். 12வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்பிதமனோ புத்திஹி யோ மத்பக்த சமே பிரியः. இந்த ஸ்லோகத்துலேயும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சிறந்த பக்தனை பற்றி தாங்க பேசுகிறாரு. இது நம்ம போன ஸ்லோகத்தோட தொடர்ச்சியாக தான் இருக்குது. 4 முக்கியமான குணங்களை பற்றி பகவான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாருங்க. ஃபஸ்ட்டு மன நிறைவு, சந்துஷ்டஸ். மன நிறைவு என்பது எதுவும் செய்யாமல் இருப்பது அல்ல, நமக்கு கிடைத்தவற்றுக்கு நன்றியுடன் இருப்பதும் அதே நேரத்தில் முன்னேற முயற்சி செய்வதும் தான் உண்மையான மனநிறைவு. என்னிடம் இருப்பது இறைவனின் அருள், இன்னும் சிறப்பாக முயற்சி செய்வது என் கடமை. இந்த மனப்பான்மையே மகிழ்ச்சியை தரும். இரண்டாவது சுய கட்டுப்பாடு, அதாவது யதாத்மா இருக்கு இல்லைங்களா, சுய கட்டுப்பாடு. கோபம் வந்தாலும் அடக்குவது, ஆசை வந்தாலும் அளவோடு இருப்பது, தவறு செய்ய தோன்றினாலும் தர்மத்தை தேர்ந்தெடுப்பது, இவை அனைத்தும் சுய கட்டுப்பாட்டின் அடையாளங்கள். மூன்றாவது உறுதியான நம்பிக்கை, திருட நிச்சயம். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் இறைவன் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதே உறுதியான பக்தி. நான்காவது மனமும் புத்தியும் இறைவனிடம் அர்ப்பணம். மனம் இறைவனை அன்புடன் நினைப்பது, புத்தி தர்மமான முடிவுகளை எடுப்பது. இந்த இரண்டும் இறைவனை நோக்கி இருந்தால் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும். இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும் மிக பெரிய பாடம், இருப்பதை எண்ணி நன்றி கூறுங்கள், இல்லாததை நினைத்து வருந்தாதீர்கள், உங்களுடைய கடமையை முழு மனதுடன் செய்யுங்கள். சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள், மனதையும் புத்தியையும் நல்ல சிந்தனைகளால் நிரப்புங்கள். அப்போது வாழ்க்கையில் வெளிப்புற சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்கும். இறைவன் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தால் குறைகள் குறைந்து நன்றி உணர்வு பெருகும். நன்றி உணர்வு பெருகினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மலரும். நன்றி.